ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வெண்டைக்காய் பச்சடி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதும் தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெண்டைக்காய் அதையுமே நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது ஒரு 80% குக் ஆனதும் ஒரு தக்காளி இது கூட ஆட் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது கூட வதக்கிடுங்க. இந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக போயிடணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இந்த வெண்டைக்காயோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த குழம்பு தூளோட ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுவுமே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதித்ததும் துவரம் பருப்பை நான் வேக வச்சுருந்தேன் ஒரு டம்ளர். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.